நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அபிஷேகம் முடிந்துவிட்டால் மாதா விரதத்தில் வெற்றி அடைவார்கள் பிரபு. அதன் பிறகு மாதாவை தாம் ஏற்கத்தான் வேண்டும். பார்வதி, பார்வதி, அனைத்தும் நாசமாகிவிட்டது. என்னவாயிற்று தாயே? நாகராஜன் நம் ராஜ்யத்தின் மீது போர் தொடுத்துள்ளான். உன் தந்தையை சிறைப்பிடித்து விட்டார்கள். நாகராஜனுடைய புதல்வனுக்கு உன்னை விவாகம் செய்ய அவர்கள் திட்டமிட்டு இருக்கின்றனர். தாயே, நம்முடன் ஈசன் இருக்கையில் எக்குறையும் நேராது. மகாதேவரால் தான் இக்குறையெல்லாம் நேர்ந்துள்ளது. அவர் ஒருவரே காரணம். என்னுடைய ஆராதனையில் எக்குறையும் நேரவில்லை தாயே. ஈசனும் மற்றவர்களை தண்டிப்பவர் அல்ல. எந்த தோஷமும் நேராத நிலையில் நமக்கு ஈசனது அனுகிரகம் கிடைப்பது நிச்சயம். வாருங்கள் தாயே. மாதா, ஏன் இந்த முடிவெடுத்தீர்கள்? பூஜை நிறைவு பெறவில்லை என்றால் ஈசனை எவ்வாறு சொந்தமாக்குவீர்கள்? தவறிழைக்கின்றீர்கள். இது தமக்கு நடத்தப்படும் பரீட்சை. தாம் இப்போது விரதத்தை நிறைவு செய்வது முக்கியம். கலக்கமடையாதே நந்தி. இது தேவிக்கானதல்ல, தேவனுக்கான பரீட்சை. மாதா ஆதிசக்தியானவர். நடத்தப்படும் பரீட்சையில் அவர் சக்தி தோற்குமா? இந்நிலையில் சர்வேஸ்வரனது செயல் என்னவென்று பார்க்கலாம். மகாதேவருக்கு எக்குறையும் நேராது. ஆனால் அவர் எனக்கு சாகா வரமளித்து அமரத்துவமாகும் பாக்கியத்தை தர வேண்டும். அதை தர மறுப்பதால் தானே இத்தனை பிரச்சனை. சிவனுக்கு என்றும் விவாகம் நடக்காது. எந்த ஸ்திரீயையும் அவர் இனி பார்க்க கூடாது. அதற்கு நான் வாய்ப்பளிக்க மாட்டேன். பொறுத்திருந்து பார். அவருடைய இத்தவறுக்கான பலனை அகிலம் அனைத்தும் அனுபவிக்கும். நடந்தே தீரும். அதிசயம்தான். ஆண்டவராக இருப்பவரும் இது போன்ற தவறுகளை செய்வாரா என்ன? இனி எனது புதல்வன் பார்வதியை கவர்ந்து வந்து பாதாள லோகத்தில் சிறை வைப்பார். எத்தனை முறை கூறுவது? இவ்வுடலில் உயிர் இருக்கும் வரை என்னுடைய புதல்வியான பார்வதியின் விவாகம் தங்களுடைய எண்ணப்படி நிச்சயம் நடக்காது. எவ்வழியில் வேண்டுமானாலும் முயற்சி செய்யுங்கள். தங்களுடைய எண்ணம்
நிச்சயம் ஈடேறாது. இப்போது எனக்கு வேண்டியது ஒன்றுதான். தற்போது உன் புதல்வி பார்வதி எங்கிருக்கிறாள் என்ற உண்மையை கூற வேண்டும். அதற்கு நீ மறுப்பு தெரிவித்தால் விளைவு விபரீதமாகும். இந்த அகண்ட பூமியில் இருந்து நான் உனக்கு முக்தியை பெற்றுத் தருவேன். வருத்தமின்றி அக்காரியத்தை நிறைவேற்றுவேன். நிறுத்து! பார்வதி, எங்கு செல்கிறாய் மகளே? நெல், வேண்டாம். தாயே, நம்முடன் சர்வேஸ்வரன் இருக்கையில் நாம் பயம் கொள்ள தேவையில்லை. வேண்டாம் மகளே. நாகங்களுக்கு அரசனான நான் சர்வமாளும் சர்வேஸ்வரனுக்கு எதிராக செயல்பட இயலுமா? அது மாபெரும் பாவம் அல்லவா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சென்றுவிடு மகளே, சென்றுவிடு. இயலாது தந்தையே. தம்மை இந்நிலையில் விட்டுச் செல்ல நிச்சயம் என்னால் இயலாது. புதல்வியின் கடமையை நான் ஆற்றியே தீருவேன். என் தந்தையை விடுதலை செய்துவிடு. நிச்சயமாக. ஆனால் எம்முடன் பாதாள லோகம் வந்து நாகராஜன் புதல்வனை விவாகம் செய்தார். அக்கணமே உன்னுடைய தந்தையை நாங்கள் விடுவித்து விடுகிறோம் தேவி. என் தந்தையை விடுதலை செய்துவிடு என்று கூறினேன். இவரை விடுவித்த பிறகு நிச்சயமாக உன்னுடன் வருவேன். நானும் அதைத்தான் கூறுகிறேன். நான் உன் தந்தையை நிச்சயம் விடுதலை செய்கிறேன். ஆனால் அது உன் விவாகத்திற்கு பிறகு. அதுதான் உபாயம் என்றால் அவ்வாறே நடக்கட்டும். வீரர்களே, தேவி பார்வதிக்கு பல்லக்கை எடுத்து வாருங்கள். நிறுத்து. வேண்டாம் பார்வதி. மகாதேவருக்காக விரதம் மேற்கொண்டுள்ள நீ இவர்களுடன் எவ்வாறு பாதாளலோகம் செல்வாய்? எனது வாழ்வையே என்றோ நான் மகாதேவருக்கு சமர்ப்பித்து விட்டேன் தந்தையே. எங்கும் அவர் நீக்கமர நிறைந்துள்ளார். சொர்க்கமோ அல்லது பாதாளமோ சர்வத்திலும் நிறைந்திருப்பார். சர்வேஸ்வரன் என்ற பெயர் பெற்றவர் அவர். எங்கும் அவர் இருக்கையில் எனக்கு யாரும் தீங்கிழைக்க இயலாது. வீரர்களே, விவாக செய்தி கிடைக்கும் வரை பர்வதராஜனை பாதுகாப்பாக சிறையில் வையுங்கள். வேண்டாம். என்னால் இதை செய்ய இயலாது. மாதா பார்வதிக்கு என் புதல்வனை நான் எவ்வாறு விவாகம் செய்வேன்? மகாதேவர் நாகங்களின் இரட்சகர், எம்முடைய இஷ்ட தெய்வம். எவ்வாறு இஷ்ட தெய்வத்திற்கு எதிராக செயல் புரிவேன்?
என் தவறை இப்போது உணர்ந்தேன். ஈசனுடைய தண்டனையை ஏற்க தயாராகவும் இருக்கிறேன். அந்த ஈசனுடைய தண்டனையை அனுபவிப்பதற்கு முன்பாக எம்முடைய தண்டனையை அனுபவிப்பாயாக. பாருங்கள் வீரர்களே, இவனையும் பாதாள லோகம் இழுத்துச் செல்லுங்கள். வீரர்களே, பல்லக்கு எங்கே? பிரபு, நடக்கும் பரீட்சை மாதாவிற்கானதல்ல, தமக்கானது என்று நான் அறிவேன். மகாதேவா, என் வாழ்வனைத்தையும் தம் பாதங்களில் சமர்ப்பித்தவள் நான். இப்பொழுது இவர்கள் என்னை பாதாள லோகத்திற்கு அழைத்து செல்கின்றனர். எனினும் கவலை இல்லை பிரபு, எம்முடன் தாம் உள்ளீர்கள் என்று நம்புகிறேன். தம் ஒருவரையே சாட்சியாக்கி எனது வேதனைகளையும் என் குடும்பத்தார் அனுபவிக்கும் இன்னல்களையும் போக்கும் பணியை தம்மிடம் ஒப்படைக்கிறேன். எதிர்காலத்தில் எனக்கு ஒரு அவதூறு நேருமெனில் அதற்கு பொறுப்பு தாமே ஆவீர்கள் பிரபு. ஏனெனில் என்னுடைய இந்த பிராணனையை தமக்கு அர்ப்பணித்தவள் நான். தேவி அனுபவிக்கும் கஷ்டங்களுக்கெல்லாம் தாமும் இப்போது பொறுப்பாவீர்கள் பிரபு. தன் ஒவ்வொரு காரியத்திலும் தேவி தம்மை சாட்சியாக கொண்டார்கள். தன் வாழ்வின் அனுக்ஷணத்தையும் தம் பாதங்களில் சமர்ப்பித்து சிவமயத்தை சரணாகதி அடைந்தார்கள். அவருக்கு இன்னல் நேரலாமா ஈசனே? வீரர்களே, பல்லக்கை தூக்குங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வீரர்களே, பல்லக்கை தூக்குங்கள்.
அதை பிரயோகியுங்கள். மற்ற வீரர்களும் வாருங்கள். நம சிவாய. அனைத்து அசுரர்களும் வாருங்கள். அந்த பல்லக்கை தூக்கும் முயற்சியில் உதவி செய்யுங்கள். நம சிவாய. நம சிவாய. நம சிவாய. நம சிவாய. ஏன் எல்லோரும் பலமிழந்து விட்டீர்களா? ஒன்று சேர்ந்து எல்லோரும் தூக்குங்கள். நம சிவாய.